அமெரிக்காவோட காங்கிரஸ் சபையில் இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமான ட்ரோன்ஸான MQ-9B ஸ்கை கார்டியன் ட்ரோன்ஸை கொடுக்கறதுக்கு இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4 பில்லியன் மதிப்பீடில் இந்த டீலானது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இப்போ நடக்க போகுது. இந்த ட்ரோன்களானது இந்தியாவோட முப்படைகளுக்கும், தரைப்படைக்கும், விமானப்படைக்கும், கப்பற்படைக்கும் பகிர்ந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி எத்தனை ட்ரோனை இந்தியா இந்த ப்ரோக்ராமில் வாங்க போகிறாங்க? இந்த ட்ரோன்ஸால் இந்தியாவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வருமா, இல்லை இந்தியாவுக்கு அட்வான்டேஜஸ் அதிகமானு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன் ஆனது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது, ஒருவேளை இந்த ட்ரோன்ஸ் நம்ம இந்தியாவுக்கு ஃபுல்லாக வந்து சேர்ந்துருச்சுன்னா அது எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப அப்பர் ஹேண்டை கொடுக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். MQ வேரியன்ட் ட்ரோன்ஸ். இந்த வகையில் அமெரிக்கா கிட்ட நிறைய ட்ரோன்கள் இருக்குன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இதோட முதல் வேரியண்டான MQ-1 Predator. இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட்ஸ் பண்ணி நிறைய ட்ரோன்ஸை அமெரிக்கா உருவாக்கிட்டு இருக்காங்க. அதில் அவங்களோட லேட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் அட்வான்ஸ்டு ட்ரோன் சிஸ்டம்னா இந்த MQ-9B ஸ்கை கார்டியன் ட்ரோன்னு சொல்லலாம். இதில் இன்னொரு வெர்ஷனும் இருக்குது, MQ-9 Reaper. இப்போது இதில் இந்தியாவுக்கு இந்த MQ-9B வகை ட்ரோன்ஸ் தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவை சேர்ந்த த ஒயருங்கிற ஒரு பத்திரிகையில் ஒரு ரிப்போர்ட் ஆனது வெளியில் வருது. அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரோன் ப்ராஜெக்டை நிறுத்தி வைக்க போகிறாங்க. குறிப்பாக காலிஸ்தான் டெரரிஸ்ட்டை அமெரிக்காவில் வச்சு கொலை செய்ய நடந்த முயற்சியில் இந்தியாவுக்கு தொடர்பு இருக்கு, அதை பற்றின தெளிவான விசாரணைகள் முடிகிற வரைக்கும் இந்த ட்ரோன்ஸை இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா இப்படிப்பட்ட ஒரு ட்ரோன் டீலை இந்தியா கிட்ட பிளாக் பண்ணியிருக்கிறதா அந்த நிறுவனத்திலிருந்து வெளிவந்த செய்தியில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த செய்தி வெளியான வெறும் 2 நாட்களுக்குள்ளேயே அமெரிக்காவோட காங்கிரஸ் சபை இந்த ட்ரோன் டீலை இந்தியாவுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரோன்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த வகை ட்ரோன்ஸில் 2 ட்ரோன்ஸை நம்மளோட இந்தியா வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதை மொத்தமாக பைசா கொடுத்து வாங்கல, லீஸ்க்கு எடுத்திருக்காங்க. சில நாட்களுக்கு வாடகைக்கு மட்டும் எடுத்திருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் இப்போ இந்தியா இன்னும் அதிகமான இந்த வகையிலான ட்ரோன்கள் வேணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட இந்த டீலை போட்டிருக்காங்க. இப்போ இந்த ட்ரோன்ஸ் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வேற ட்ரோன்ஸையும் வாங்கியிருக்கலாமே, அந்த ட்ரோன்ஸ்ல எதனா பிடிச்சிருந்தா கூட அதையும் நம்மளோட படைகளை சேர்த்துருக்காமே சொல்லிட்டு அதையும் இந்தியா டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இஸ்ரேல் கிட்ட இருந்து சர்ச்சர் அண்ட் ஹெரான்னு சொல்லிட்டு இன்னும் சில ஃபிக்ஸட் விங் UAVஸை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதோட பெர்ஃபார்மன்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ இந்த MQ-9 வேரியண்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. லாங் என்டியூரன்ஸ்னு சொல்லிட்டு இந்த ட்ரோன்ஸை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரோன்ஸால் கிட்டத்தட்ட 40 மணி நேரத்துக்கு அதிகமாக ஃப்ளைட்டில் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே லோ ஆல்டிடியூட், வெறும் 500 அடி உயரத்துலேருந்து அதிகபட்சமாக 40,000 அடி உயரம் வரைக்கும் இந்த ட்ரோன்ஸால் பறக்க முடியும். இது எல்லாத்த விட இஸ்ரேலோட ட்ரோன்ஸ் நமக்கு வேணாம், இந்த ட்ரோன்ஸ் தான் வேணும்னு முடிவு பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், இஸ்ரேலோட ட்ரோன்ஸால் தரையில் இருக்க கட்டுப்பாட்டு மையம், இது எல்லாத்தையுமே RPVன்னு சொல்லுவாங்க, ரிமோட் பைலட்டட் வெஹிக்கிள். கீழே இருந்து ஒரு ஆப்ரேட்டர் இதை ரிமோட் மூலியமாகவே ஆப்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போது இந்த இஸ்ரேல் கிட்ட இருக்க அந்த 2 ட்ரோனும் வெறும் கிரவுண்ட் பேஸ்டு கமாண்ட் சென்டர் கூட தான் இதனால கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் இந்த பக்கம் அப்படியே இந்த அமெரிக்கன் ட்ரோனை பார்த்தோன்னா இதனால சேட்டிலைட் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். இப்போது அமெரிக்கா கிட்ட இருக்க இந்த வேரியண்ட்டில் இருக்க எல்லா ட்ரோனுமே 40 மில்லியனுக்கும் அதிகமான ஃப்ளைட் ஹவர்ஸை வச்சிருக்கு. இதுங்க கிரவுண்ட் பேஸ்டு ரேடார் ஸ்டேஷன்ஸ் கூடயும் கிரவுண்ட் பேஸ்டு கமாண்ட் சென்டர்ஸ் கூடயும் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதுங்க சேட்டலைட் கூட கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதோட என்டியூரன்ஸ் இன்னமும் அதிகமாகும். கிட்டத்தட்ட ஒரு நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் மாதிரியே சொல்லலாம். ஏன்னா இந்த வகை ட்ரோன்களால் லைவ் ஃபுட்டேஜை, ஒரு டார்கெட்டை அது பார்க்குதுன்னா அதோட லைவ் ஃபுட்டேஜை நேராக சேட்டிலைட்க்கும் அனுப்ப முடியும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க மற்ற விமானங்கள், இதோட நட்பு விமானங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே ஒரு டார்கெட்டோட டீட்டெயில்ஸ் அனுப்ப முடியும். இது எந்தெந்த பணிகளுக்காக யூஸ் பண்ணப்படும் பார்த்தீங்கன்னா, சர்வேலன்ஸ் பணிகளுக்காக யூஸ் பண்ணலாம், கேதரிங், இன்ஃபர்மேஷன் கேதரிங்காக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டார்கெட்டட் கில்லிங், அசாசினேஷன், இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அமெரிக்கா இந்த ட்ரோன்ஸை ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய டார்கெட்டட் கில்லிங்கை பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ISISோட லீடர் அபு சையதை கொன்னது, ஈரானோட ஜெனரல் கொசிம் சொலைமானியை கொன்னது, தலிபனோட லீடர் முலா மன்சூர், இவங்க அத்தனை பேரையும் இந்த ட்ரோனை வச்சு தான் டார்கெட்டட் கில்லிங் பண்ணி அமெரிக்கா கொன்னாங்க. இந்த ட்ரோனானது டார்கெட்டை ஃபைன் பண்ணுற வரைக்கும் அதை சர்வைலன்ஸ்லேயே வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட அது ஒரு மூவபிள் டார்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபிக்ஸடு டார்கெட்டாக இருந்தாலும் சரி, இந்த ட்ரோன் அந்த டார்கெட் தன்னோட ரேஞ்ச்குள்ளே வர வரைக்கும் அதை சுற்றி பறந்து அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இது மட்டும்தான் இதில் அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 33 ட்ரோன் வரைக்கும் அதிகபட்சமாக நம்ம இந்தியா இந்த திட்டத்தில் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இந்தியா வாங்க போகிற ட்ரோன்ஸில்
15 ட்ரோன் இந்தியாவோட கப்பர் படைக்கு மட்டுமே போக போகுது. மீதி இருக்க ட்ரோன்ஸ் இந்தியாவோட விமானப்படைக்கும் இந்தியாவோட காலாட் படைக்கும் போக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரோன்ஸால மற்ற 2 படைகள், அதாவது காலாட் படைக்கும் ஏர்ஃபோர்ஸ்க்கும் இருக்கிறத விட ஹையர் அட்வான்டேஜ் இந்தியாவோட கப்பர் படைக்கு இருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளோட இந்தியன் ஓஷனில் சைனாவோட ஆதிக்கம் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே வருது. அவங்களால சைனாவோட சப்மரைன்ஸ் இந்தியாவோட இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸ்லையும் ஸ்ரீலங்காவுக்கும் ஏன் இன்னும் சில நாட்களில் பங்களாதேஷ் கடல் பகுதிக்கும் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கப்போ நம்ம கிட்ட ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர்ஸ்க்கு சில கப்பல்கள் சில விமானங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே நம்ம எல்லா டைம்லையும் ஆப்ரேட் பண்ணிட முடியாது. ஒரு விமானம் பறக்குதுன்றப்போ அந்த விமானத்துக்கான ஃப்ளையிங் காஸ்ட்ன்றது அதிகம். மேபி ஒரு போர் சூழலில் நம்ம இந்த மாதிரி சர்வைலன்ஸ் விமானங்களை உள்ளே அனுப்பிச்சா அந்த விமானிகளோட உயிர் போகிறது கூட சான்சஸ் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த MQ-9 ஸ்கை கார்டியன் ட்ரோன்ஸ் ஒரு பெரிய பக்காவான கேமை ப்ளே பண்ண போகுது. ஏன்னா இந்த ட்ரோன்ஸால் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேரில் ஈடுபட முடியும். சப்மரைன்ஸை இதனால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்க ஆன்டி சப்மரைன் ஏர்க்ராஃப்டை பறக்க வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஃபியூவல் அண்ட் எந்த அளவுக்கு அதுக்கு காஸ்ட் ஆகுதோ அதில் 20% 40% செலவு பண்ணாலே போதும். அதே டைம் அளவுக்கு இந்த ட்ரோனை நம்மளால் பறக்க வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. மேபி ஒரு போர் சூழலில் மனித உயிரிழப்புகள் ஏற்படாமல் கூட. எப்படி இந்த ட்ரோன் சிஸ்டமானது ஆன்டி சப்மரைன் வார்ஃபேரில் அந்த அளவுக்கு பக்காவாக ஈடுபடும்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த சப்மரைன்ஸை ஏர்கிராஃப்ட்லேருந்து கண்டுபிடிக்கிறப்போ நிறைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சோனாரை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சோனோபுயாஸ்ன்ற ஒரு மெக்கானிசமையும் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விமானத்திலிருந்து இது ஒரு பேராஷூட் மூலமா, இது ஒரு குட்டி டிவைஸ்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 அடி இருக்க டிவைஸ். இதை லான்ச் பண்ணுவாங்க. இது லான்ச் பண்ணதுக்கப்புறம் இது என்ன பண்ணுன்னா, அதில் இருக்க பேராஷூட் ஓப்பன் ஆகி இந்த கடல் பகுதியில் விழும். கடல் பகுதியில் விழுந்ததுக்கப்புறமா இதில் இருக்க ரேடார் யூனிட்ஸும் சோனார் யூனிட்ஸும் ஆக்டிவேட் ஆகி அங்கே இருக்க சப்மரைனை இதில் இருக்க சிக்னல்ஸ் மூலமா இது ஃபைன் பண்ணிருச்சுன்னா அதை ஒட்டு மொத்தமாக இந்த ஏர்கிராஃப்ட்க்கோ இல்லை சேட்டலைட்க்கோ அனுப்பும். இவ்வளோ நாளாக நம்ம கிட்ட இருக்க இந்த P-8I ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் பைலட் சிஸ்டம் மூலயமா தான் நம்மளால இதை லான்ச் பண்ண முடியும். ஆனால் இப்போ இந்த ட்ரோன் சிஸ்டம் மட்டும் வந்துருச்சுன்னா இந்த ட்ரோன்ஸில் இருந்தே இந்த சோனோபயாஸை நம்மளால லான்ச் பண்ண முடியும். இது மட்டும்தான் இதில் அட்வான்டேஜான்னு கேட்டிங்கன்னா, இது கூடவே நம்ம அமெரிக்காவோட ஹெல்ஃபயர் சர்ஃபேஸ் மிசைல்ஸும் சேர்த்து வாங்க போகிறோம் இந்த ட்ரோனுக்காகவே. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய லேசர் கைடட் அம்யூனிஷன்ஸையும் நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும். இந்த ட்ரோனை நம்ம இந்தியா வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் விருப்பப்பட்டதுக்கு காரணமே சைனா கூட நடந்துட்டு இருக்க டென்ஷன்ஸ் தான். ஏன்னா LACயில் நிறைய டைம் சைனாவோட டெரிட்டரிக்குள்ளேயே போயிட்டு இந்த ட்ரோன்ஸ் ஆனது சர்வேலன்ஸ் பணிகள் அண்ட் இன்ஃபர்மேஷன் கேதரிங் பணிகளில் ஈடுபட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இந்த சொமாலியன் பைரேட்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் இந்த ஹவுதிஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் நிறைய ஆப்ரேஷன்ஸை நம்மளோட இந்திய நேவி பண்ணாங்க. அப்போலாம் முதல்ல ஒரு விமானம் போகிறதுக்கு முன்னாடியே இந்த வகையான ட்ரோன்ஸை நம்மளோட இந்தியன் நேவி அனுப்பிச்சு சர்வேலன்ஸ் பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. ரீசெண்டாக கடத்தப்பட்ட அந்த ஈரானோட போர்க்கப்பல், பாகிஸ்தானியர்களோட போன அந்த போர்க்கப்பல் கூட இந்த ட்ரோனை வச்சு சர்வேலன்ஸ் செய்யப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ இந்த அளவுக்கு அதிக அட்வான்டேஜஸ் கொடுக்கக்கூடிய இந்த ட்ரோன்ஸ் நமக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியா இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஆனால் இது நமக்கு ஒரு விதத்தில் சிக்கலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ட்ரோன் எல்லாம் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலேயும் பணியில் இருக்குது. அமெரிக்காவே இந்த ட்ரோன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட படைகள்லேருந்து ஓரங்கட்ட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதோட டெக்னாலஜிக்கல் வைஸ் நான் சொல்லலை. ஏன்னா அவங்களோட பரம எதிரியான ரஷ்யா கிட்டையும் சரி சைனா கிட்டையும் சரி அட்வான்ஸ்டு ட்ரோன் சிஸ்டம் நிறைய விங்மேன் 5th gen ட்ரோன்ஸை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் நிறைய ட்ரோனை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா இந்த ட்ரோன்களோட யூசேஜை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாங்க. அப்படி குறைக்கப்படுற டைமில் தான் இந்த டீலானது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் சைன் ஆகுது. இப்போது இந்த 30 ட்ரோனுன்றது ஓகே. இதை விட நம்ம இன்னும் அதிகமான ட்ரோன்ஸை வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது அந்த டைமில் நம்மளோட டிஃபென்ஸ் தேவைகளுக்காக இருந்தாலும் நம்மளோட உள்நாட்டு தயாரிப்புகள் நிறைய இதுக்கு அது பிரச்சனையே கொடுக்கும். உதாரணத்துக்கு நம்மளோட DRDOட கதாக் UAV, டபாஸ் UAV சிஸ்டம், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் இது கொஞ்சம் பின்தங்க வைக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு தேவை இருக்குன்ற டைமில் தான் நம்ம ரொம்ப அதிகமாக வேலை செய்வோம். அதே மாதிரி இதை நம்ம சீக்கிரம் உருவாக்கி முடிக்கணுன்ற அந்த ரஷ் இருக்கும். ஆனால் அமெரிக்கா கிட்டேருந்து நான் இந்த ட்ரோன்ஸ் வாங்குறத தப்பாக சொல்லலை. ஆனால் இன்னும் அதிகமான இந்த 30 ட்ரோன்ஸ்ன்றது ஓகே. இன்னமும் நம்ம மேலை நாடுகள்லேருந்து இன்னும் அதிகமாக இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா அது நம்மளோட உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு இன்னமும் சிக்கலாக தான் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க அந்த அப்டேட் சொல்லுதான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொன்னால் அமெரிக்காவோட இந்த ட்ரோன்ஸ் 4 பில்லியன் மதிப்பில் இந்தியாவுக்கு வர்றது இந்தியாவுக்கு வரமா இல்லை சாபமானு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் எல்லாருக்கே.